அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நாம் வந்து கேரளாவோட ஒரு யூனிக்கான ஸ்டாச்சு இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜட்டாயு எர்த் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இது வந்து ஜட்டாயு மங்கலம்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்திருக்கோம். ஸோ இப்போ டிக்கெட் வாங்குறதுக்கு கவுண்டரில் நம்ம நண்பர் நின்று இருக்காரு. ஆக்சுவலி நம்ம குற்றாலத்துலேருந்து ஒரு பஸ் ட்ராவலில் வந்தோம். ரொம்பவே அழகாகவே இருந்தது அந்த ஜேர்னி. ஸோ நிறைய அந்த மலையிலேருந்து ஒரு அங்கங்கே ஒரு பஸ்ஸாக ஏறி வந்தோம். ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம எப்பவுமே அந்த காரில் வருவோம். ஆனால் இந்த ஜேர்னி ஒரு பட்ஜெட் ட்ராவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் வந்தோம். ஸோ அந்த ஜேர்னி ரொம்பவே நல்லா இருந்தது. குற்றாலத்திலிருந்து புளியரை வந்தோம். புளியரையிலிருந்து குளத்துப்புழா ஜங்ஷன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். குளத்துப்புழா ஜங்ஷன்லேருந்து ஆயூர் ஜங்ஷன்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி வந்தோம். இந்த ஜேர்னியே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு வாங்குகிற இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே டிக்கெட் வாங்கின்னு இருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியது தான். போகலாம் வாங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய இந்த ஜட்டாயு சிற்பம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஜடாயு மங்கலம்ன்ற ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு மலைக்கு மேலே தான் இந்த சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. இந்த ஜடாயு மங்கலம்ன்ற பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோங்கள்லாம் போகுது. அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 60 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க அந்த ஆட்டோக்கு. ஆட்டோவில் ஏறி உக்காந்தோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். இது கொல்லம்லேருந்து ஒரு 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதே போல் கேரளாவோட கேபிட்டலான திருவனந்தபுரத்திலிருந்து 46 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது இந்த ஜட்டாயு எர்த் சென்டர். இந்த ஜட்டாயு எர்த் சென்டர் வந்தீங்கன்னா இதனுடைய நுழைவு கட்டணத்தை வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். இந்த நுழைவு கட்டணம் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. நடந்து போகிறதும் அதே போல் ரோப் காரில் போகிறதும். நீங்கள் 325 ரூபாய் நடந்து போகிறதுக்கு, ரோப் காரில் போகணுன்னா 555 ரூபாய் ஒருத்தருக்கான சார்ஜஸ் ஆகும். இதில் கீழே கேஷ் மட்டும்தான் வாங்குவாங்க. அதாவது மேலே இருக்கிற அந்த ஜட்டாயுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது 266 ரூபாய். நீங்கள் ரோப் காரில் போகிறதா இருந்தால் நீங்கள் மேலே இந்த இடத்துல அதுக்கான பேமெண்ட் இந்த இடத்துல கார்டு பேமெண்ட் இருக்கு. கீழே கேஷ், மேலே கார்டு பேமெண்ட். ஸோ 2 விதமா வச்சிருக்காங்க. ரோப் காரோட டிக்கெட்டு 2 பேருக்கு 578. என்ட்ரி டிக்கெட் 531 அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கான்னு தெரியல, பார்க்கலாம். உள்ளே வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி இருக்குது. வெளியில் போனால் மண்டை கொளுத்தும் போல் இருக்குது. ஒரு சின்ன வெயிட்டிங்க்கு அப்புறமா நம்ம ரோப் காரில் போகிறதுக்காக கிளம்பிட்டோம். இந்த இடமே ஒரு நல்ல ஆர்கிடெக்சராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸும் இருக்குது இங்கே. அதையும் நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ எங்களுக்கான இந்த ரோப் கார் வந்துடுச்சு. நாங்கள் உள்ளே நுழைஞ்சி வண்டியில் ஏறி உக்காந்துட்டு கிளம்ப போகிறோம். ரோப் காரில் ஏறியாச்சு. வண்டி போகும்போது அதனுடைய வியூ எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி இது மொத்தமாக ஒரு 16 பெட்டி இருக்குது. 4 நாளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ அண்டு க்ரீன், இந்த மாதிரி 4 கலரில் இந்த ரோப் கார் வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் ரொம்ப மெதுவாக தான் போச்சு. இது ஆனாலும் சேஃப்டியாக தான் இருந்தது. ஒரு 10 நிமிஷத்தில் நாங்கள் மேலே வந்துட்டோம். இதனுடைய தொலைவு பார்த்தீங்கன்னா நடந்து வர்றதா இருந்தால் 826 படிகளும் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது.
100 கோடி மதிப்பில் இவ்வளோ ஒரு அழகான பிரம்மாண்டமான சிற்பத்தை உருவாக்கிய ஒரு பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜீவ் அஞ்சால்னு சொல்லிட்டு. இவர் வந்து திரைப்பட இயக்குனராகவும் இருக்கார். அதே போல் இந்த இடத்துக்கு இதை உருவாக்குனது இவருடைய கனவுலேருந்து தான் உருவானது. இதனுடைய மொத்த ஆர்கிடெக்சரும் வந்து இவர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து அழகாக வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் இருந்தது எங்களுக்கு அதை மேலேருந்து பார்க்கும்பொழுது. ஆக்சுவலி நம்மக்கிட்ட ஏரியல் வியூ இருந்ததுன்னா இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ பெரிய ஜட்டாயு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து அப்படியே பாறையிலே செஞ்சுருக்குறாங்க. 360 டிகிரியில் இந்த மலையோட அழகும் அதே போல் இந்த மலைக்கு மேலே இருக்கிற இந்த ஜட்டாயுவோட சிற்பத்தோட அழகும் வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த இடத்துல ஏதாவது மியூசிக்கு இதெல்லாம் ஈவெண்ட்டெல்லாம் ஏதாவது நடந்தால் இந்த இடத்துலலாம் வந்து பாட்டெல்லாம் பாடி ஏதோ இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது இந்த இடத்துல தான். இந்த கோயில் வந்துட்டு ராமாயணத்தோட தொடர்பு இருக்கிற ஒரு இந்த சிலை. இது வந்து இலங்கையில் வந்து ராவணன் வந்து சீதையை வந்து கடத்தின்னு போகும்போது இந்த ஜடாயு வந்து அதை தடுத்து நிறுத்தினதாகவும் அது இந்த இடத்துல வந்து இறந்ததாகவும் சொல்லி ஒரு கதை இருக்குது. அந்த கதையோட அடிப்படையில் தான் இந்த இடத்துல வந்து இந்த சிலையை வந்து நிறுவியிருப்பாங்க. இது இந்த இடத்துல அந்த கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே இருக்க பின்னாடி அங்கேயும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல தான் வந்து ராமர் வந்து ஜட்டாய்க்கு வந்து மோட்சம் கொடுத்ததாகவும் அவருடைய பாதம் வந்து இந்த இடத்துல வந்து பட்டு தான் வந்து இலங்கைக்கு வந்து போனதாகவும் வந்து நம்பப்படுது. ஒரு நல்ல பெரிய பாறை, அந்த பாறைங்களுக்கு மேலே இந்த சிலைங்கள்லாம் வந்து வடிச்சிருக்கிறாங்க. சுற்றி வந்து மலையிலேருந்து அப்படியே நம்ம பார்க்குறதுக்கு பின்னாடியெல்லாம் வியூஸ் எல்லாம் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி எடுத்துறது இதே போல் நம்ம லேபாக்ஸ்லேயும் வந்துட்டு இந்த ஜட்டாயுவோட ஒரு காணொளி வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த இடத்துலையும் இதே மாதிரியான வரலாறு தான். இலங்கைக்கு ராவணன் வந்துட்டு அந்த சீதையை வந்து கடத்திட்டு போகும்போது இந்த கருடன் வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து காப்பாற்றுறதுக்காக வந்ததுன்னு சொல்லி அப்பவும் வந்து ராமன் தேடி வரும்போது அந்த கால்பட்ட இடம் தான் வந்து அந்த இடத்துலையும் வந்து பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் தான் இந்த இடத்துலையும் பதிஞ்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த காணொலியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம இங்கேருந்து இப்போது ரோப் கார்லேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ மேலே வந்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப காமாக இருக்குது. அதே போல் இங்கே ஃபுல்லு வந்துட்டு நல்ல காற்றடிக்குது. ஈவினிங் டைம்லேயும் மார்னிங்லேயும் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சன்செட்டுக்கு வந்துட்டு ஈவினிங்கில் வந்தால் ரொம்ப சூப்பராக தெரியும்.
முழுக்க வந்து ஒரு பெரிய ராக்கில் வந்து செஞ்சுருக்கிற ஒரு இந்த ஜட்டாயுவோட மேலே செஞ்சுருக்காங்க சிலை. சரி, ராக்கு மேலே செஞ்சுருக்குறாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அதனுடைய அந்த வரலாறும் வந்துட்டு அந்த வரலாறுனால தான் இந்த இடத்துக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்கிறது. பண்ணியிருக்காங்க. வேலைப்படம் ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துருக்கு, ஒரு நல்ல கொஞ்சம் மனசு சமாதானமாக இருக்குது. நல்லா வேலைப்படம் நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து அடுத்து வந்து கன்னியாகுமரி போக போகிறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஒருவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் சொல்லிட்டுப்பா. மழை வர ஆரம்பிச்சிச்சு, கிளம்பலாம். அவ்வளோதான், போக வேண்டியதான். மறுபடியும் ரோப் காரில்.